அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்கள் தீராத கடன் பிரச்சனை, அடகு வைத்த நகையை மீட்க முடியவில்லை, இது மாதிரியான பல பிரச்சனைகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கு இவற்றை தீர்க்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தீராத கடன் பிரச்சனை தீர வேண்டுமா? இதோ எளிய பரிகாரங்கள். அனைவரும் ஏதோ ஒரு வகையில் கடனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரண மனிதர்கள் வரை, ஞானிகள் வரை அனைவரும் கடன் தீர வேண்டும் என்றுதான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மனிதர்கள் பணத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க அருள் செய்யும்படி இறைவனை வேண்டுகிறோம். அதே போல் பெரிய ஞானிகள் பிறவி கடன் நீங்க வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் கடனை அடைப்பதற்காக கடுமையாக முயற்சி செய்வார்கள். ஆனால் எவ்வளவு முயற்சித்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனை அடைக்க முடியாமல் கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையுடன் போராடி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு சில எளிய பரிகாரங்களை செய்து வந்தாலே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும். இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். கடன் வாங்காமல் இருப்பதை வைத்து அளவோடு வாழ வேண்டும் என பெரியோர்கள் சொல்வார்கள். ஆனாலும் ஏதேதோ காரணங்களுக்காக கடன் வாங்கத்தான் வேண்டியுள்ளது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாகியும் விடுகிறது. என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகிக் கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை. ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படியெல்லாம் எல்லா பக்கமும் கடன் பெருகி கொண்டே போகிறது என்று கவலைப்படுகிறவர்களுக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நீங்கும். அதாவது உங்களுடைய கடனை அடைப்பதற்கு முன்னால் குளிகை நேரத்தில் கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது அவற்றில் வெற்றி கிடைக்கும். முருகப்பெருமானின் வழிபாடும் அதே போல விநாயக பெருமானின் வழிபாடும் தீராத பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்குங்க. சரபேஸ்வரர் வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் பைரவர் வழிபாடு என இந்த வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.